தேதி 17. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அகற்றுவது. டெக்னிக்கலில் எப்படி ஈஸியாக வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சின்ன லாஜிக் தான். சின்ன லாஜிக்கை இதை நீங்கள் வீட்டிலே செய்யலாம். ஹாஸ்பிட்டலாம் செய்ய முடியாது, அழகாக செய்யலாம். சரிங்களா? இதுதான் தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தேன், தேன் வந்து 2 ஸ்பூன். சரிங்களா? ரெண்டாவது வெந்நீர் 100 ml. சரிங்களா? மூணாவது கருஞ்சீரகம் 5 கிராம். இவ்வளோதான். இதுதான் நம்ம கிட்னியோட கல்லை வந்து வெளியில் எடுக்கணும். இது எப்படி செய்முறைங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து இந்த தேன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேனில் வந்து கருஞ்சீரகத்தை ஒன்றும் வறுக்கெல்லாம் வேண்டாம், பச்சை சீரகத்தை கருஞ்சீரகத்தை நல்லா மைய அரைச்சிடணும். அரைச்சி முடிச்சுட்டு ஓரளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப குருணாவாக தான் இருக்கும், ரொம்ப மைய அரைக்க முடியாது. அப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் தண்ணீர், 100 மில்லி தண்ணீர், சுடுதண்ணீர் எடுத்துப்பாங்க. இந்த 100 மில்லி சுடுதண்ணீரில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த கலவையை கலந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதுதான் மெயின் காரணம், வந்து வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இது எப்போங்களாம்? காலை மாலை. இந்த 2 டயத்தில் நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா, இந்த 2 டயத்தில் வந்து குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னியில் உள்ள கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். உடஞ்சி வெளியில் வரதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ 1 நாள் 2 நாள் எடுக்கணுமா? இல்லை, நீங்கள் பயந்து ஒரு வாரம் எடுங்க. ஒன்றும் செலவுலாம் அவ்வளோ ஒன்றும் செலவு கிடையாது. செலவெல்லாம் ஈஸியான செலவு தான். இதை நீங்கள் டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கிட்னியில் இருக்க கல் வந்து அழுத்தத்தினால உடஞ்சி அதை அப்படியே வெளியில் வந்து அது உங்களுக்கே ஈஸியாக தெரியும். பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்கள். சித்திரவதையில் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கேளுங்க, தாராளமாக சொல்ல காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.